தமிழகம் என்பது மிகப்பெரிய ஆன்மீக பூமி. அதிலும் இந்த வெள்ளிங்கிரி மலை அடிவாரம், வெள்ளிங்கிரி என்பது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம். இன்று ஒரு சிவராத்திரி நாள் அளவு அந்த பகுதிக்கு நீங்கள் யாருமே செல்ல முடியாது. ஈசாவை தாண்டி நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்குள் காலெடுத்து வைக்க முடியாது. அதற்காக இவர் தன்னார்வலர் என்கிற பெயரில் குண்டர்களை வைத்து அந்த வழியிலே போக விடாமல் தடுக்கிறார். சிவராத்திரிக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன? காட்டுக்குள்ளே உட்கார்ந்து இரவு விடிய விடிய மின்விளக்கை போட்டுட்டு இசையை போட்டு பெரிய ஒரு கொட்டம் அடிக்கிறார். வனவிலங்குகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி, விலங்குகள் வாழ்விடத்தை எல்லாம் துன்புறுத்தி, அந்த மிருகங்களை துன்புறுத்தி பண்ணுறார். இதுவா சிவராத்திரி? சிவன் என்பது அமைதியாக இருந்து இறைவனை தியானிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்மளுடைய சிவன் கோயில்கள் நடக்கிறதெல்லாம் என்ன? விடிய விடிய நடிகைகளை கூட்டி வச்சு கூத்தாட்டமாக போட்டிருக்கிறாங்க. அப்போ இறை வழிபாடுனா என்னன்னே தெரியாது அயோக்கியர்கள். இன்றைய அளவுக்கு இறை வழிபாட்டை வணிக ரீதியாக உருவாக்கிவிட்டு தமிழருடைய பாரம்பரியம், திருமூலர் 3000 வருடம் சிவராத்திரிக்கு முடித்திருந்து ஒவ்வொரு பாடல் எழுதுகிறார். அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய வேத புத்தகம், சிவ திருமந்திரம் தான். அப்போ அப்படியெல்லாம் இருந்த சிவனுடைய விஷயங்களை மறைத்து தன்னை சிவனையாக முன்னிறுத்தி இங்கே தமிழருக்கு தெரியாத கலையாது. தமிழர்கிட்ட உருவான ஓகக்கலை பற்றி ஒன்றுமே அறியாது. ஓகம் என்பது என்ன? பிறப்பில்லா பெருநிலை அடைய இறைவனுடன் ஒன்றர கலக்க இருந்த கலையை நீங்கள் அந்த நோய் வந்தால் தீந்துடும், இந்த நோய் வந்தால் தீந்துடும், இப்படின்னு எல்லாம் புழுகு மூட்டையில் புழுகி தமிழருடைய கலையை அழிக்கிற வேலையை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஓகக்கலையை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துன ஆசனம் ஆண்டியப்பன்லேருந்து நிறைய சைவ சமய பெரியவர்கள்லாம் இன்றைக்கி யாருன்னே தெரியாது. இவர் இது எது எடுத்தாலும் பணம் காசு. ஓகம்ங்கிறது குருவால் காசு வாங்காமல் கற்பிக்கப்படுகிற கலை. அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபீஸ் வச்சு அங்கே விற்கிற எள்ளுருண்டையிலேருந்து ஊதுபத்தியிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. இவருக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை. அங்கே வணிகம் சாதாரணமாக ஒரு வியாபாரி 20 லட்சம் ரூபா வியாபாரம் பண்ணால் ஒரு வருஷத்தில் அதுக்கு மேலே போனால் வணிக வரி ஜிஎஸ்டி கட்டணும். ஆனால் ஈசாக்கு எதுவுமே இல்லை. என்ன காரணம்? அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரா வீட்டு பிள்ளையெல்லாம் மொட்டையடித்து துறவியாக்கிட்டு தன் பிள்ளையை மட்டும் சொகுசு வாழ்க்கைக்கு பெரிய செல்வந்த இடத்துல கட்டி கொடுக்கறது. இதுவா துறவரம்? துறவரம்னா தன் குழந்தையை நீ அதுக்கு தயார்படுத்தி இருக்கணும். ஆன்மீகவாதியாக இருந்தால் நீ அதை தான் செஞ்சுருக்கணும். அப்படி செய்யாமல் அடுத்த குழந்தை செய்து கொடுமையிலும் கொடுமை, அதிலும் இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஆன்மீக பூமியிலிருந்து செய்கிற பாவம். இதை அரசாங்கமே தட்டி கேட்டு இவருடைய பிரச்சனைகளை இந்த சமுதாயத்தின் மேல் கொண்டு தக்க பாடம் கற்பித்து இவனை குற்றவாளியாக்கி நிற்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள்.